ஆமா. எப்பவுமே உடல் உபாதை அதிகமான பிறகு தான், அது நம்மளால எதுவும் வேலையும் செய்ய முடியல அப்படின்னும்போது தான், நம்ம அத கவனிக்கவே ஆரம்பிக்கிறோம். அதுக்கான நேரத்தையும், பணத்தையும் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர பார்த்து, அதுக்கான என்ன முயற்சியோ அது பண்றோம். ஆனா, உடல் வந்து இது நடப்பதற்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்மளோட பேசிட்டே இருக்குங்க. எப்படின்னா, நெறைய அறிகுறிகள் மூலமா பேசுது. அப்ப அந்த அறிகுறிகள் என்ன சொல்ல வருது அப்படின்றத பத்தின அடிப்படை ஒரு அறிவு வந்து நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கங்க, அந்த ஸ்டேஜ்லயே நம்ம அத வந்து தீர்த்துட்டு போயிடலாம். இதனால நேரம், பணம் சில சமயத்தில அது தீர்க்க முடியாததா கூட ஆகி போயிடுது. நெறைய நேரத்தில இந்த மாரியான ஒரு விஷயம் நமக்கு ஏற்பட போதுன்றது தெரியாமயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாரியான விஷயத்தில ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா, உடனே இது இப்படி இருக்கு, இத வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தின மிக முக்கியமான பேசிக் நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைக்கணுன்றது தான் இதனோட குறிக்கோள். அப்ப பாரசைட்ஸ் அப்படின்றது ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணிகள்னா என்ன? நமக்கு தெரியாமலே நம்ம உடலுக்குள்ள அது வந்து குறிப்பா 12 இடங்கள்ல மறைஞ்சு, ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு. நெறைய நேரம் அது உள்ள இருக்குதுன்றதே நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாரியான ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும்னா, நம்ம உடலுக்குள்ள வாழ்ந்து, அது உயிர் வாழ்றதுக்காக நம்மளுடைய ஆற்றலையும், சக்தியையும், நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள அது உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வாழ்றதோடு மட்டுமல்லாமல், நமக்கு பல்வேறு விதமான உடல் உபாதைகள அது ஏற்படுத்திட்டு இருக்கு. இது 12 இடங்கள்ல இருக்கு. அது 12 இடங்கள் என்னென்ன? அதில என்னென்ன வகையான ஒட்டுண்ணிகள் வந்து இருக்கு? அப்படின்றத பத்தி இது ஒண்ணொண்ண பத்தியும் ஒரு பெரிய வீடியோ போடுற அளவுக்கு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம பேசிக்கா இது என்னென்ன வகை இருக்கு? அது என்னென்ன பண்ணும்? எதனால நம்ம உடம்புக்குள்ள வருது? அப்ப நம்ம அது எப்படி வந்து காஷியஸா ஜாக்கிரதையா இருக்கணும்? அப்படி வந்துருச்சுன்னா, அத வெளியேற்றுவதற்கு, அதை ஒழிப்பதற்கு என்ன உணவுகளை சாப்பிடணும்? இல்ல வேற என்ன செய்யணும்? அப்படின்றது அதனோட அறிகுறிகள் என்ன? இது உள்ள இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிக்குது? இவ்வளவுதான் 12 பத்தி நம்ம ஃபாஸ்ட்டா பார்த்துட்டு போப்போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டெஸ்டைன் குடல். குடலுக்குள்ள இருக்கிற ஒட்டுண்ணிகள் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுலயும் வந்து மேலோட்டமா நம்ம வந்து இத பத்தி பார்க்க போறோம். அப்போ குடலுக்குள்ள வயிற்று அமிலம் ஸ்டமக் ஆசிட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம சாப்பிட்ட உடனே அது ஜீரணம் பண்றதுக்கு வயிறு வந்து ஒரு ஆசிட், ஒரு அமிலத்த வந்து அது சுரக்குது. அதுதான் அத ஜீரணமாக்கறதுக்காக அந்த உணவோட கலந்து அது செரிமான பாதைக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து அது ஜீரணம் ஆவறதுக்கு உண்டான இப்போ இந்த வயித்துல அது பொறந்து வயித்துக்குள்ள இருந்து அந்த வயிற்று அமிலம் சரியா சுரக்கலன்னு வச்சுங்களேன், இந்த ஒட்டுண்ணிகள் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு செரிமான பாதைக்குள்ள போயிடும். அதனால தான் அங்க உபத்திரவமே வருது. இதுல 2 வகை இருக்குன்றாங்க. ஒண்ணு புரோட்டோசோவா, 2வது ஹெல்மின்த். ஞாபகம் வச்சுங்க. இதுல புரோட்டோசோவால ஜியார்டியா அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு. இதுல ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறோம். ஹெல்மின்த் தான் மிக மிக முக்கியமானது. இதுல வந்து என்னன்னா ஊசி புழுக்கள், நாடா புழுக்கள், உருளை புழுக்கள் இந்த மாதிரியான வகைகள்ல ஏகப்பட்ட ஒட்டுண்ணிகள் வந்து இருக்கு. இப்போ இதுல என்னென்ன பண்ணும்? நமக்கு எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊசிப்புழுக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து நம்மளுடைய மலத்துவாரம், ஆசன வாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை சுத்தி இரவு நேரத்துல இடைவிடாத ஒரு இச்சிங், இரிட்டேஷனை வந்து உண்டு பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து ஜியார்டியா அப்படின்றது ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா? இது வந்து நீர்த்து போன வயிற்றுப்போக்கு, அதாவது லூஸ் மோஷன். அது வந்து வாட்டரியா இருக்கும், தண்ணியா போற மாதிரியானது. அதுக்கடுத்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அப்புறம் தசை பிடிப்புகள், கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது இது ஒரு செல் உயிரினம் மாதிரி. அப்புறம் நாடா புழுக்கள். இது எங்கேருந்து வருதுன்னா, இறைச்சி உணவை சாப்பிடும்போது அதை நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். சரியா குக் பண்ணலனாக்கா இந்த ஒட்டுண்ணிகள் உடம்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, எடை இழப்பு, வெயிட் லாஸை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நாசியான்னு ஒரு மாதிரி எந்த வாசனையை முகர்ந்தாலுமே நமக்கு ஒமட்டிக்கிட்டு வரும். இந்த மாதிரியான அப்புறம் உருளை புழுக்கள் அப்படின்றது வந்து ஸ்டமக் பெயின், வயிற்று வலியை உண்டாக்கும். அப்படி இல்லைன்னா இந்த உருளை புழுக்கள் எந்த விதமான அறிகுறியுமே காமிக்காது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்ன ரெமிடி? இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய டாய்லெட்டையும் நம்மளுடைய மற்ற விஷயங்கள், நம்ம போயிட்டு வர இடங்கள், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து சாப்பிடும்போது கை காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும். அப்புறம் எந்த பொருளை சமைச்சிங்கனாலும் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா ஒன்றுக்கு பல முறை கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் சேறு சகதி, காடு மேடில் வெறுங்காலோட நடக்கிறீங்க, அந்த மாதிரியான சமயத்தில் செடி கொடிகளையோ மற்ற விஷயங்களையோ நீங்கள் தொட்டு இது பண்ணுறீங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் கை கால்களை நல்லா கழுவிட்டு இது பண்ணணும். இது அந்த மாதிரி இதில் நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. சரி, இப்போ இது கழிப்பறையை பயன்படுத்தின பிறகும், அதுக்கு முன்னாடியும், சாப்பிடுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நம்மளுடைய கைகளை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு
அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான இது. இஞ்சி பூண்டை நிறைய உணவுல சேர்த்துக்கும் போது இந்த ஒட்டுண்ணி வந்து நம்ம உடலுக்குள்ள வரும். அப்புறம் ஒட்டுண்ணி எதிர்ப்பு மூலிகைகள் அப்படின்னு விக்குது. இது நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டுண்ணி எதிர்ப்பு மூலிகைகள். அத வந்து நீங்க நிறைய உணவுல சேர்த்துக்கணும். அப்புறம் சீரான செரிமானத்துக்கு உண்டான தேவைகள், அதுக்குண்டான வைத்தியம் என்னவோ அது நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த குடல் ஒட்டுண்ணிகள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது ஃபர்ஸ்ட்டு. 2வது லிவர். லிவர்ன்றது கல்லீரல். கல்லீரலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பித்த நாளங்கள்ல ஒளிஞ்சுக்கிட்டு இது வாழக்கூடிய ஒரு வகையான ஒட்டுண்ணிகள். இந்த கல்லீரல் ஒட்டுண்ணிகள்ல என்னென்ன வகை இருக்குன்னு பார்ப்போம். குளோனோர்கிஸ், ஒபிஸ்தோர்கிஸ், ஃபாசியோலா போன்ற கல்லீரல் புழுக்கள். வார்த்தைகளே ஒரு மாதிரியா இருக்குல்லங்க, அதை மறந்துடுங்க. இது கல்லீரல் புழுக்களில் 3 வகை இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கல்லீரல், பித்தப்பை, பித்த நாளங்களை தாக்கும் தட்டை புழுக்கள் இது அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. பச்சையாகவோ சரியாகவோ வேக வைக்கப்படாத நன்னீர் மீன்களையோ அல்லது வாட்டர் கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுத்தமான நீர்வாழ் தாவரங்களையோ உண்பதன் மூலம் மனிதர்களுக்கு இது தொற்றுகிறது அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து வார்ன் பண்ணுறாங்க. இப்போ இந்த தொற்று என்னென்னலாம் செய்யும், இந்த ஒட்டுண்ணி என்னென்னலாம் செய்யும்னா வயிற்று வலி, காய்ச்சல், அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுத்துவதோடு கடுமையான நீண்ட கால, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீண்ட கால கல்லீரல் பாதிப்புக்கும் இது வழிவகுக்கும். அப்போ லிவரை வந்து ஓரளவுக்கு மேலே வளர விட்டிங்கன்னா லிவர் வந்து சரியாக வேலை செய்ய போக அதற்குண்டான உடல் உபாதைகளை இது கொடுக்கும். என்னோட ஆரம்ப கால அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் வரும், ஷிவரிங் நடுக்கம் வரும், குமட்டல் வரும், வாந்தி வரும், வயிற்றின் மேல் வலது பகுதியில் வலி இருக்கும். இப்போ நாள்பட்ட அறிகுறிகள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான சோர்வு, ஒரே டயர்டாக இருக்கும், உடல் எடை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், தோல் அல்லது கண்கள் மஞ்சள் நிறமாதல், இது அதிகமாகும் போது என்னன்னா ஜாண்டிஸில் கொண்டு போய் விடும், மற்றும் கல்லீரல் வீக்கம், இன்ஃப்ளமேஷன் இன் லிவர். அப்புறம் இதனுடைய தீவிரமான ஆபத்துகள் என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீண்ட கால தொற்றுக்கள் பித்த நாளங்களை அடைக்கலாம், பித்தப்பை கற்களை உருவாக்கலாம், அல்லது பித்தனால புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இது ஆரம்பத்திலே விட்டுட்டிங்கன்னா இது வளர வளர என்னன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் அதற்குண்டான பெரிய பெரிய வைத்தியங்களை நீங்கள் பார்க்க வேண்டி வரும். இப்போ இதற்கான தீர்வுக்கு என்னன்னு வரும். டாண்டேலியன் அப்படின்வாங்க, அதாவது சீமை காட்டு முள்ளங்கி அப்படின்றத இதை வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் மில்க் திஸ்டிஸ் அப்படின்றாங்க, பால் நெரிஞ்சில் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அப்புறமா கசப்பு சுவை கொண்ட மூலிகைகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வாங்கி இதை சாப்பிட்லாம். உதாரணத்துக்கு நிலவேம்பு, சிறுகுறிஞ்சான், பாகற்காய் வேறு, மஞ்சள் மற்றும் சிந்திஸ், வேப்ப இலையை கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து இந்த லிவர் சம்மந்தப்பட்டதுங்க. அடுத்தது வந்து நுரையீரல். இது வந்து மிக 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 முக்கியமானது. இது வந்து எப்படின்னா, இதோட லார்வேன்னு சொல்கிறேன், இந்த குஞ்சுகள் மூலமாக ரத்தத்தில் கலந்து இது அதன் வழியாக சுவாச பாதையில் இது எரிச்சலை ஏற்படுத்தலாம். சில ஒட்டுண்ணிகள் மனித நுரையீரலை கூட தாக்கலாம் அல்லது அதன் வழியாக பயணிக்கலாம். இந்த இடங்கள்லாம் இது எக்ஸாக்டாக வந்து நுரையீரலில் தான் இருக்குன்னு இல்லை, அதற்கு போகிற பாதையில் வந்து சில சமயத்தில் டைரெக்டாக வந்து நுரையீரலை கூட தாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் என்னென்னா, இந்த சரியாக சமைக்காத உணவு, அதன் மூலமாக தான் சரியாக க்ளீன் பண்ணாத, சரியாக சமைக்காத உணவு, அசுத்தமான மண், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி மாசடைந்த நீர், அது வந்து சரியாக வந்து இதாகாத ஒரு அசுத்தமான ஒரு நீர், இதுலேருந்து தான் பெருசாக வந்து இது தொற்றுதுன்னு அறிவியலாளர்கள் அந்த இதில் வந்து சொல்கிறாங்க ரிப்போர்ட்டில். அதாவது பொதுவாக இந்த நுரையீரல் ஒட்டுண்ணிகளில் நுரையீரல் புழுக்கள் பேரகோனிமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உருளை புழுக்கள் அஸ்காரிஸ் மற்றும் நாடாப்புழு நீர்க்கட்டிகள், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதெல்லாம் இதில் அடங்கும். இப்போ இது எதெல்லாம் என்னென்ன அறிகுறி வரும், இது வந்து இருமல், மார்பு வலி, சுவாச சிக்கலை ஏற்படுத்துகின்றன. உங்களுக்கு மார்பு சளி உண்டாகிறதும், உங்களுக்கு சுவாசம் அந்த பிரெத்து அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடுற மாதிரி இருந்தாலே நீங்கள் இந்த நுரையீரலில் ஒட்டுண்ணிகள் இருக்குது அப்படின்னு அதுக்குண்டான டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணும். சரி, இதுக்கு என்ன தீர்வு? ஆரிகானோ எண்ணெய், ஆரிகானோ ஆயில், கருப்பு வால்நட், இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது வந்து இரத்தத்தில் ஒட்டுண்ணிகள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில ஒட்டுண்ணிகள் சோர்வு, பலவீனத்தை ஏற்படுத்தலாம். நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருப்போம், அந்த மாதிரியான இது வந்து பிளட் பாரசைட்ன்றாங்க. இது மனிதர்களில் அல்லது விலங்குகளின் இரத்த ஓட்டத்தில் நுழைந்து வாழும் நுண்குருமி. நம்மளுடைய இரத்த ஓட்டத்துக்குள்ளேயே இது வந்து இந்த நுண்கிருமி வந்து இந்த ஒட்டுண்ணிகள் வந்து இருக்கும். இது பொதுவாக வந்து கொசுக்கள், உண்ணிகள்,
ஈக்கள் இது கடிக்கிறதுனால இது நம்ம உடலுக்குள்ளே பரவுதுன்றாங்க. அப்போ நம்ம கொசு கடிக்கிறதுனால மலேரியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி கொசுக்கள் மூலம் மலேரியா வந்து பரவுது. அதுக்கப்புறம் இன்னொரு வகையான ஒட்டுண்ணி கடிச்சோன்னா இரத்தத்தின் சிவப்பணுக்களை தாக்கும் ஒட்டுண்ணிகள் இன்னொரு வகையாக இருக்குது. ஸோ கடுமையான தலைவலி, சோர்வு, அதிகப்படியான வியர்வை, இரத்த சோகை, அனீமிக்காக இருக்கிறது இதெல்லாம் அறிகுறிங்க இதனோட இது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, மஞ்சள். அடுத்தது வந்து நிணநீர் மண்டலம், லிம்பாட்டிக் சிஸ்டம். நிணநீர் மண்டலம்ன்றது உடலுடைய நச்சுக்களை வெளியேற்றும் ஒரு மிக முக்கியமான விஷயம் உடலுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பைலோரியல் புழுக்களால் இது வந்து உண்டாகுது, கொசு கடிப்பதனால உண்டாகுது. அப்போது இந்த லார்வாக்கள் நிணநீர் நாளங்களை அடைந்து பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து கால்கள் மற்றும் கைகளில் வீக்கம், சில சமயங்களில் யானைக்கால் போன்ற தோற்றமும் வரும். அப்போது நிணநீர் கணுக்களில் வலி, வீக்கம், காய்ச்சல், உடல் சோர்வு இதெல்லாம் உண்டாக்கும். இதுக்கு தீர்வு என்னென்னா உலர்தூரிகை மசாஜ், டை பிரஷிங் அப்படின்றாங்க. உடற்பயிற்சி, போதுமான நீர்ச்சத்து, உடலை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கக்கூடியது. இது ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த சுத்தத்தின் அடிப்படைக்கு அடுத்ததாக இது அத்தனையும் வந்து இதுக்கான தீர்வாக வந்து நீங்கள் இப்போ தோலோட தடிமன் வந்து அதிகரித்து போனாலே இதனோட அறிகுறி வந்து இப்படி இருக்கலாம், இந்த மாதிரியான ஒட்டுண்ணிகள் இருக்கலான்னு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய தோள்களில் காணப்படக்கூடிய ஒட்டுண்ணிகள், அதாவது மனிதனின் தோலுக்கு அடியில் வாழ்ந்து இரத்தத்தை உறிஞ்சி திசுக்களை பயன்படுத்தி வாழக்கூடிய சிறிய பூச்சிகள் மற்றும் புழுக்களை குறிக்கிறது தான் இந்த தோலில் காணக்கூடிய அந்த ஒட்டுண்ணிகள் அப்படின்றது. இது என்னென்ன விளைவுகளெல்லாம் உண்டாக்குனா கடுமையான அரிப்பு, தடிப்புகள் மற்றும் ஒவ்வாமை. இது எல்லாத்தையுமே அலர்ஜி அப்படின்வாங்களா, ஒவ்வாமை. இந்த பாதிப்புலாம் வரும்போது தோல் அரிப்பு, எரிச்சல் சில சமயங்களுடன் இதனுடைய தொடர்புடையதாக இருக்கலாம். ஸோ இதுக்கான டெஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். சிரங்க பூச்சிகள், தோலின் அடியில் துளையிட்டு முட்டையிட்டு கடுமையான அரிப்பை உருவாக்கும் நுண்கிருமி பூச்சிகள் வந்து இந்த தோலில் காணப்படக்கூடிய அந்த இது. அப்புறம் உண்ணிகள் அப்படின்றாங்க, விலங்குகள் மற்றும் மனிதர்களின் தோலில் ஒட்டி கொண்டு இரத்தத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டவை. அதுக்கு அடுத்து வந்து கொக்கி புழு லார்வாக்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இதில் வந்து வெரைட்டியாக நிறைய இருக்குது. இதில் குறிப்பாக நமக்கு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத தோல் அரிப்பு. இது இரவில் நைட் டைமில் அதிகமாக வந்து இருக்கிறது. அப்புறம் தோலில் வந்து அந்த சிவப்பு நிற தடிப்பாக சிவப்பாக தடிப்பாக வருது, கொப்பளங்கள் வரி வரியாக வர்றது, இதெல்லாம் வந்ததுன்னா அப்புறம் தோல் தடித்து உணருது, அது புண்ணு மாதிரி வர்றது, இது எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்து இந்த ஒட்டுண்ணிகள் இருக்குதான்றதை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேம்பு, கிராம்பு இதெல்லாம் உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒட்டுண்ணிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து மசில்ஸ், தசைகளில் இருக்கிறது. இது திரும்ப நம்ம ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான், குறைவாக சமைத்த இறைச்சி, நல்லா வேக வச்ச இறைச்சியை சாப்பிடாமல் இருக்கிறது. அதன் மூலமாக லார்வாக்கள் சில தப்பிச்சு அதன் மூலமாக இது குறிப்பாக வந்து வனவிலங்குகள் அல்லது பன்றி இறைச்சி. இப்போ வனவிலங்குகள் நம்ம அவ்வளோவா சாப்பிட போகிறதில்ல, அது சட்டத்தால் தடை செய்யப்பட்டது. ஆனால் பன்றி இறைச்சியை நல்லா வேக வச்சு சாப்பிடாத போது இந்த புழுக்கள், இந்த பூச்சிகள், இந்த ஒட்டுண்ணிகள் நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இரத்த ஓட்டம் மூலமாக சென்று உடல் தசைகளில் தங்கி கொண்டு அங்கே வந்து உயிர் வாழ்கின்றன. இப்போ இது வயிற்று பிரச்சனை, தொற்று ஏற்பட்ட 1 முதல் 2 நாட்களில் வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, தசை வலி, பலவீனம், தசைகளில் லார்வாக்கள் தங்கும்போது கடுமையான தசை வலி, உங்களுக்கு அந்த மசில் பெயின் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும், அதை அசைக்கவே முடியாது. அப்புறம் பலவீனமாக ரொம்ப சோர்வாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் முகத்தில் வந்து வீக்கம் வந்து காணப்படும். கண்கள் மற்றும் முகத்தில் ஏற்படும் தேவையற்ற வீக்கம், திடீர்னு அப்படியே அந்த வீக்கம் வந்து தோணும். அதுக்கப்புறம் காய்ச்சல், சோர்வு, அதிக உடல் வெப்பம் மற்றும் தீவிர சோர்வு நிலை. அப்புறம் வந்து தசை வலி, அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இதுக்கு தீர்வு என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பப்பாளி விதைகள். இந்த பப்பாளி விதைகளை நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதை விட்டிங்கன்னா முறையான மருத்துவ சிகிச்சை தான் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக நம்ம விட்டுறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது சைனஸ் பகுதிகளில் இது இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய சைனஸ் மற்றும் மூக்கு பகுதிகளில் ஒட்டுண்ணி தொற்று ஏற்படுவதை நாசல் மயாசிஸ் அப்படின்னு வந்து மருத்துவத்தில் வந்து இதை வந்து அழைக்கிறாங்க. இது ஈக்கள் போன்ற பூச்சிகளின் லார்வாக்கள் மூக்கு அல்லது சைனஸ் குழிக்குள் முட்டையிட்டு வளர்வதால் இது ஏற்படுகிறது. இதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இது கடுமையான வழி, அந்த இடத்துல துர்நாற்றம், அப்புறம் இரத்த கசிவை கூட வந்து உண்டு பண்ணும்.
இதுக்கு என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கடைப்பு மற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். மூக்கடைப்பு, முகத்தில் ஒரு வலி இருக்கும், பிரீத்திங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், மூக்குலேருந்து துர்நாற்றத்துடன் கூடிய ஒரு திரவம் அது வந்து வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். சில சமயத்தில் அது துர்நாற்றத்துடன் கூடிய ரத்தமாக கூட வரலாம். இதெல்லாம் அறிகுறிகள். ஸோ அப்போ எப்போவுமே மூக்கு அந்த நுனியிலையோ அது மூக்கின் உள்பக்கமாகவோ ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன், ஒரு குறுக்குன்னு ஏதோ ஒன்று ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படும். அப்புறம் மிக கடுமையான தலைவலி இருந்ததுனால இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சைனஸ் பகுதியில் இந்த பாரசைட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன தீர்வுன்னா, நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து பண்ணுறது தாங்க, ஆவி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஆரிகோனா எண்ணெய். இது ரெண்டை விட்டால் வேறு இது கிடையாது. இது ரெண்டையும் நம்ம செய்கிறதன் மூலமாக இந்த ஒட்டுண்ணி பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதுக்கடுத்து பெருங்குடல், கொலோன் அப்படின்றாங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை தேடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே கிடைக்கும். இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா, குடலோட சுவர்கள், பெருங்குடலோட சுவர்களில் வந்து இது ஒட்டிக்கிட்டு இது பண்ணும். இது அடி வயிற்றில் ஒரு வலி, ஒரு கிராம்பு, ஒரு தசை பிடிப்பு மாதிரி அந்த வயிற்று பகுதியில் வந்து வரலாம். சளி அல்லது ரத்தத்தின் கூடிய வயிற்றுப்போக்கு, நம்ம பேதி ஆகிறது வந்து அதில் சளியும் பிளட்டும் கலந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். எந்த ஸ்மெல் வந்தாலும் குமட்டல், வாந்தி, காரணமின்றி உடல் எடை குறைதல், சோர்வு, மலவாயில் அரிப்பு. நம்ம ஃபஸ்ட்டே குடல் பற்றி சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கே அப்படியே வருது. இது தனியாக பெருங்குடல் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியோட முடிவில் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்ச்சத்து மிக்க உணவுகள், கற்றாழை, இது ரெண்டு வந்து நம்ம சாப்பிட்றது வந்து இதிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து மவுத், வாயில் ஈறுகள், வாய் திசுக்களை சுற்றி வந்து இது ஒளிஞ்சிக்கிட்டு இது உயிர் வாழும். வாயின்றது ரொம்ப ஈஸியாக அந்த ஒட்டுண்ணிகள் உடலுக்கு போகிற அந்த டோர் மாதிரி, கதவு மாதிரி இதுக்கு இங்கே வாய்ப்பகுதியிலே இருந்துக்கிட்டு ஈர்களுக்கு உள்ளே வந்து இது ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பல்லு ஒன்றுமே ஒரு உடல் உறுப்போட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பாரசைட்ஸு ரத்த ஓட்டத்தின் மூலமாக இந்த ஈர்களுக்கு கீழே வந்து அந்த அந்த பல்லுக்கு அடியில் வந்து ஒரு போல் மாதிரி இருந்ததுன்னா அதன் வழியாக பிளட்டில் கலந்து அது எங்கே போதோ அந்த இடத்துல போய் அது உயிர் வாழும். அதனால் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்போ வாய் வந்து நம்ம ஈறு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வராமல் பார்த்துக்கணும். வாய் சுகாதாரம் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து பல்லு ஆட்டம் கண்டுச்சுன்னா அது ரொம்ப பல்லு ஆட்டம் கண்டுச்சுன்னா இந்த ஒட்டுண்ணிகளால், இந்த பாரசைட்ஸால் கூட அது வரலாம். ஈறுகளில் வலி, சீல் வடிதல், ரத்தம் கட்டுதல், இந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த இதுக்கு உடனடியாக நம்ம வைத்தியம் பார்த்து அது தீர்த்துக்கணும். இல்லைன்னா அது ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வேறு விஷயங்களில் போய் அதனோட பாதிப்புகள் வந்து அதிகமாக வந்து நமக்கு வேறு விஷயங்களில் காமிக்கலாம். இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் கொப்பளித்தல், ஆயில் புல்லிங். தேங்காய் எண்ணெயை வாயில் நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாயில் போட்டு நல்லா கொப்பளித்து துப்புறதன் மூலமாக இந்த ஒட்டுண்ணிகளை நம்ம உடல்லேருந்து வெளியேற்ற முடியும். அதுக்கப்புறம் வாய் சுகாதாரத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து நகங்கள், நெயில்ஸ், இந்த நகங்களின் அடிப்பகுதியில் வந்து இது வந்து இந்த லார்வா, இந்த ஒட்டுண்ணிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க. பொதுவாக பூஞ்சை மாதிரி ஒரு விஷயம் கண்ணில் பட்டதுனாலோ இந்த ஒட்டுண்ணிகள் நிறைய இருக்குது. ஈஸ்ட்டுகள், பூஞ்சைகள், அச்சுக்கள் நகங்களின் அடியில் வளர்வதால் இது ஏற்படுகிறது அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க ரிப்போர்ட்டில். இப்போது இதுக்கு என்னென்ன அறிகுறி? நகம் வந்து நிறம் மாறும், தடிக்கும், எளிதில் உடையும். இது 3 நகம் சம்மந்தப்பட்டதுனாலே இது 3 வந்ததுன்னா நீங்கள் இந்த ஒட்டுண்ணிகள் உங்கள் உடலில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இது ஈரப்பரம் நிறைந்த இடங்கள் மற்றும் சுகாதாரமற்ற சூழல். இந்த இடத்துல நம்ம வாழ்கிறது நிறைய ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை வேலை செய்யக்கூடிய சூழல் உண்டாகுது, சுகாதாரமே இல்லாத சுற்றுப்புற சூழலில் இருக்கீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, டீ ட்ரீ ஆயில் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாங்க நம்ம 12வது இதுக்கு வந்துட்டோம். முடி வேர்கால்களில், ஹேர் ஃபாலிசில்ஸ் அப்படின்றாங்க. முடியோடைய வேர் இருக்கு இல்லையா, அந்த முடியோட வேர்களின் அடிப்பகுதியில் உள்ள மறைவான இடத்துல வந்து இந்த சில வகையான ஒட்டுண்ணிகள் வந்து அந்த இடத்துல வாழுது. டோமோடெக்ஸ் அப்படின்றது உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். 8 கால்களை கொண்ட ஒட்டுண்ணி பூச்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்னென்ன இதெல்லாம் ஏற்படுத்தும்? முகம் மற்றும் உச்சந்தலையில் லேசான அரிப்பு அல்லது உணர்வு, கண் இமைகளில் செதில் போன்று தடித்தல் அல்லது உதிர்தல், தோல் சிவத்தல் மற்றும் உணர்திறன் அதிகரித்தல். இது எல்லாம் இருந்துச்சுனாலே இந்த ஒட்டுண்ணிகள் இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராம்பு, வேம்பு, டீ ஆயில் மற்றும் ஒரு சில மூலிகை எண்ணெய்கள், இது எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னாக்கா இதுலேருந்து தப்பிச்சிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. இதை எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம வீடியோவை லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. கூடவே சேர்ந்து அந்த ஹைப் பட்டன் 3 புள்ளி இருக்கும் பாருங்கள், கீழே நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு பக்கத்தில். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு வரும். அதை ஹைப்பை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸையும் கொடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கலாம். அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஹெச். நன்றி.